Hi everyone. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து இங்கிலீஷில் யூனிட் 1 sea turtles பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டர்ட்டில்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். கடலில் வாழ்கிற ஆமைகளை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா sea turtles அப்படின்னு சொல்கிறோம். இப்போது இந்த sea turtles பற்றி தான் நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம். ப்ளஸ் கிராமர்ஸ் ஆஸ் யூஷுவல் இங்கிலீஷில் இருக்கிறது இருக்கும், ரீடிங்கில் எப்படி பண்ணுறது அப்படின்ற மாதிரி செஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ப்ளஸ் அந்த ரீடிங்லேருந்து நம்ம கொஞ்சம் இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுக்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வித்தவுட் ஃபர்தர் டிலே வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட செஷனுக்குள்ளே என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி என்னென்ன மாதிரியான sea turtles எல்லாம் இருக்குது. நிறைய ஆக்சுவலாக sea turtlesோட டைப்ஸ் நிறையா இருக்கலாம். ஸோ நம்ம என்ன மாதிரியான கொஞ்சம் இந்த மாதிரியான sea turtlesம் இருக்குது அப்படிங்கிற ஃபேமஸான sea turtles எல்லாம் நம்ம இங்கே வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட நேம்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்துடலாம். த loggerhead. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் த loggerhead. ஓகே, next this one is called the olive ridley. Olive ridley. This one is leatherback. The leatherback. The hawksbill. Hawksbill. The green sea turtle. Green color irukkranaala I think they have named green. So the green sea turtle. ஸோ உங்கள் கிளாஸ்லேயோ இல்லை நீங்கள் ஏதாவது ஷேர் பண்ணணும்னு நினைக்கிற விஷயங்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். தட் இஸ் sea turtles நீங்கள் பார்த்துருக்கீங்களா, இல்லை அது எங்கே வாழுன்றதை பற்றி தெரியுமா, என்னென்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு டர்ட்டில்ஸ் பற்றி தெரியும், இந்த why do you think that the picture turtles in the picture have names such as leatherback, hawksbills, இந்த மாதிரி ஒரு இதுக்கும் ஒரு பேர் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரியான நேம் எல்லாம் அதுக்கு ஏன் கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது தெரியுமா, அந்த மாதிரியான கொஷின்ஸ் இதில் ஆன்சர் பண்ணணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, இதில் ஃபர்ஸ்ட் செக்ஷன், அந்த செக்ஷனில் நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, இந்த செக்ஷனை நான் ஃபஸ்ட்டு வாசிக்கிறேன். ஸோ நான் ரீட் பண்ணும்போது நீங்களும் அந்த ரீடிங் ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிறதுக்காக நான் எப்படி ரீட் பண்ணுறேன்றதை ஃபஸ்ட்டு வந்து நோட் பண்ணுங்கள். நோட் பண்ணிவிட்டு எகைன் பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதே மாதிரி ரீட் பண்ணி பாருங்கள். ஸோ ரீட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஒரு வேர்ட் கண்டினியூஷன்ஸ் நம்மளுக்கு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விஷயத்தை நம்ம திரும்ப திரும்ப நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது தான் அந்த விஷயங்களில் வந்து நம்ம வந்து கிளாரிட்டியாக பண்ண முடியும், எந்த ஒரு ஸ்டாப்பும் இல்லாமல். ஸோ அதை கிளாரிட்டியாக பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ரிட்டன் ரீடிங் ஸ்கில்ஸ் நம்ம வந்து டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எனக்கு இது தெரிஞ்ச வேர்ட் தானே அப்படின்ற நம்ம வந்து ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஸோ ரீடிங்லேயும் டிஃப்ரெண்ட்டாக திங்ஸ் இருக்குது. பிகாஸ் நம்மளுக்கு பங்க்சுவேஷன்ஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த பங்க்சுவேஷன்ஸ்க்கு ஏற்றாப்புல நம்மளோட ரீடிங் கேப்பபிலிட்டியும் இருந்தால் தான் நம்ம ரீட் பண்ணும்போது ரீட் பண்ணுறவங்களுக்கு புரியும். ஸோ நம்ம வாட்டுக்கு அப்படியே ரீட் பண்ணிட்டு இருந்தோம்னா எதோட ஜாயின் ஆகுது, எந்த இடத்துல பாஸ் ஆகுது அப்படிங்கிற விஷயம் வந்து கேட்குறவங்களுக்கு போய் ரீச் ஆகவே ஆகாது. ஸோ நம்மளோட பங்க்சுவேஷன்ஸ்க்கு ஏற்றாப்புல நம்ம என்ன பண்ணணும், ஃபார் எக்ஸாம்பிள் கமா ஒரு இடத்துல வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அந்த வார்த்தையை சொல்லிவிட்டு ஒரு பாஸ், ஒரு செகண்ட் பாஸ் கொடுக்கணும். however not many அப்படின்னு நம்ம வாசிக்காமல் இங்கே இந்த ஃபர்ஸ்ட் லைனில் however கமா not manyன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம எப்படி வாசிக்கணும்னா however not many would have seen அப்படின்ற மாதிரி பாஸ் விட்டு நம்ம வாசித்தாதான் அந்த சென்டென்ஸுக்கும் இந்த இதுக்கும் வந்து ஒரு பாஸ் இருக்குது அண்ட் செப்பரேட் இதுக்கும் கனெக்டிவிட்டி இல்லைன்றது புரிய வரும். இன்ஸ்டெட் நான் அந்த கமா கொடுக்காம நான் வாட்டுக்கு படிச்சுட்டேன் இருக்கேன்னு வச்சுக்கோங்க, however not many would have seen அப்படின்னு நான் படிச்சுட்டே இருந்தேன்னா ரீடர்ஸ் கேட்குறவங்களுக்கு வந்து நம்ம என்ன இதில் சொல்ல வரோம் அப்படிங்கிறது வந்து போய் ரீச் ஆகாது. ஸோ நான் ரீட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள். ரீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன சொல்ல வராங்க இந்த பேசேஜில் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மோஸ்ட் ஆஃப் us have seen a tortoise in a zoo or a reptile park. However, not many would have seen its marine relative, the sea turtle. This is not surprising since these reptiles spend almost their entire life in the sea. There are 7 species of marine
or sea turtles in the world. Of them, 5 are found in India's coastal waters: the olive ridley, the hawksbill, the green sea turtle, the loggerhead, and the leatherback. Compared to most tortoise, sea turtles are huge. Even the smallest species, the olive ridley, weighs up to 35 kg when fully grown. The largest of them all, the leatherback, grows to the length of 2.2 meter, and each could weigh as much as 700 kilogram. Sea turtles live their life entirely in the oceans, but they still have a connection with land. They must come ashore to lay eggs. Today, 4 of the sea turtles species mentioned above have seen extremely rare in India. The olive ridley, however, are still commonly seen nesting on sand beaches all along our coast. ஸோ இப்போ இந்த பேசேஜில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொன்னால், நம்ம நிறைய டார்டாய்ஸஸை வந்து ஜூ, அப்புறம் ரெப்டைல் பார்க்ஸ் அந்த மாதிரியான இடத்துல நம்ம பார்த்துருப்போம். ஆனால் சீ டர்ட்டில் அப்படிங்கிறத வந்து நம்ம நிறையா பேர் பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. பிகாஸ் அதோட என்டையர் லைஃபையுமே அது வந்து ஓஷன், சி அதுலேயே அது வந்து ஸ்பெண்ட் பண்ணிடுறனால நம்ம மேக்ஸிமம் அதை பார்த்துருக்கிறதுக்கான சான்சஸே கிடையாது. ஸோ ஜூலேயும் அதை நம்ம பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கிடையாது. ஸோ இதில் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடியதில் வந்து மொத்த டோட்டலாக வந்து சீ டர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 7 ஸ்பீஷியஸ் நம்ம உலகத்தில் ஃபுல்லாகவே இருக்குது. அதில் 5 ஸ்பீஷியஸ் வந்து இந்தியாவோட கோஸ்டலில் இருக்குது. ஸோ நம்ம இந்தியாவோட கடல் பகுதியில் வாழக்கூடிய அந்த 5 வகையான டர்ட்டில்ஸ் என்னென்ன அப்படின்னா, olive ridley, the hawksbill, the green sea turtle, loggerhead and leatherback அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டார்டாய்ஸஸ் கம்பேர் பண்ணும்போது சீ டர்ட்டில் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஓகேயா, டார்டாய்ஸஸ் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் இதை விட கம்பேர் பண்ணும்போது சின்னமாக தான் இருக்கும். ஸோ இட் வில் பி பிக் இனஃப். ஈவன் அதில் ஸ்மால் ஸ்பீஷியஸாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா, சீ டர்ட்டிலில் மற்றதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது சின்னதாக இருக்கக்கூடியது அப்படின்னு எடுத்துக்கிட்டால் வந்து ஆலிவ் ரைட்லி தான் சின்னமாக இருக்கக்கூடியது. ஆனால் அதுவே ஃபுல்லாக பெருசாக வளர்ந்தது அப்படின்னு சொன்னால் 35 கிலோ இருக்குமா. அதுதான் இருக்கிறதுல சிறுசு அப்படின்னு பார்த்தா, அப்போ மற்றதெல்லாம் எவ்வளோ பெருசு இருக்கும்? ஸோ 35 கேஜி மட்டும் 35 கேஜி வரைக்கும் அதோட சைஸ் இருக்கும். லார்ஜஸ்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா லெதர் பேக் அப்படிங்கிறது தான் இருக்கிறதுல லார்ஜஸ்ட். மற்ற எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது லார்ஜஸ்ட்டாக இருக்கும். அண்ட் இதில் வந்து எவ்வளோ லென்த் வரைக்கும் வளரும்னா 2.2 மீட்டர்ஸ் வரைக்கும் இருக்கும். இதோட வெயிட் வந்து 700 கேஜி வரைக்கும் இருக்குமா. திங்க் எவ்வளோ பெருசு இருக்கும்ல. ஸோ அதுதான் இருக்கிறதுல லார்ஜஸ்ட். அண்ட் ரொம்ப ஸ்மாலஸ்ட்டாக இருக்கக்கூடியது வந்து ஆலிவ் ரைட்லி. ஸோ இதோட சீ டர்ட்டில் வந்து அதோட என்டையர் லைஃப்ஸை வந்து ஓஷன்லேயே அது இது பண்ணாலும், அது முட்டை இடணும் அப்படின்னு சொன்னால் அது வந்து கடல்லையோ ஓஷன்ஸ்லேயோ அது வந்து முட்டையிட முடியாது. ஸோ அது கடலில் முட்டையிட முடியாதுன்றனால அது கண்டிப்பாக நிலத்துக்கு வந்து தான் ஆகணும். ஸோ முட்டையிடும்போது மட்டும் அது நிலத்துக்கு வரும். அந்த 4 ஸ்பீசியஸில் வந்து ரொம்ப கம்மியான அளவில் தான் நமக்கு வந்து இருக்குது. விச் மீன்ஸ் ரொம்ப ரேராக நம்ம நிறையா என்ன பண்ணிடுறோம், இந்த முட்டை இடுறதெல்லாம் நம்ம என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, திருடுறவங்க வந்து திருடி ஸ்மக்லர்ஸ் வந்து அதை எடுத்து விற்று இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் பண்ணிடுறனால ஸோ ஸ்பீஷியஸ் வந்து ரொம்ப ரேராக ஆரம்பிச்சிருச்சு. யூஸ்வலாக வந்து இந்த ஆலிவ் ரைட்லீஸ் அப்படிங்கிறது தான் வந்து பீச் ஓரங்களில் நிறையா முட்டையிடுறதுக்கு இல்லை அந்த ஆலிவ் ரைட்லேயே தான் நம்ம நிறையா வந்து சைடில் பார்க்க முடியும். மற்ற ஸ்பீஷியஸை கம்பேர் பண்ணும்போது ஆலிவ் ரைட்லி மோஸ்ட் ப்ராபப்ளி நம்மளால் ஓஷன்ஸ் கோஸ்டல் ஏரியாஸில் நம்மளால் பார்க்க முடியும். Okay. Next they have given us an exercise is put a tick for correct and into mark for the incorrect statements. Okay. The first one is turtles are different from tortoise. Yes, of course. So you can put tick. So அதை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான். By size wise, weight wise, it is different. Turtles are sea animals. Yeah, it's a sea animal. There are so tick போட்டுக்கோங்க. There are 7 kinds of turtles in the world.
யா sea turtles வந்து ஒரு 7 வகை இருக்குது வேர்ல்டு இதில். ஸோ யூ கேன் புட் டிக். Sea turtles are very small. No, wrong. Turtles come ashore to lay eggs. Yes, true. You can put tick. Sea turtles come to rest on land. No. That rest பண்ணுறதுக்கு லேண்டுக்கு வரது கிடையாது. Only to lay eggs it's coming to the land. So அப்படி கம்பேர் பண்ணும்போது the statement is wrong. So you can put into marks. Olive Ridley are the only sea turtles seen on Indian shores. No, that's wrong. நம்மக்கிட்ட வந்து 5 ஸ்பீஷியஸ் வந்து இந்தியன் ஷோஸில் இருக்குது. ஸோ இட் இஸ் நாட் ரைட். ஸோ யூ கேன் புட் இன்டு மார்க். நெக்ஸ்ட் இந்த இதில் நம்ம பார்த்த வார்த்தைகளில் ஒரு 3 வார்த்தையோட மீனிங் இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. மெரைன். மெரைன்னா என்ன அப்படின்னா சி இல்லை கடல் சார்ந்த விஷயங்களை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா மெரைன் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்பீஷியஸ் அப்படின்னு சொன்னால் இப்போ ஒரு குரூப்பாக ஒரு அனிமல்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் குரூப் ஆஃப் அனிமல்ஸ் இன் சென்ஸ் ஆஃப் சேம் ஃபீச்சர்ஸ் லைக் இப்போ ஹியூமன்ஸ் எல்லாமே வந்து இட்ஸ் அ காமன் ஸ்பீஷியஸ் இல்லையா. மனுஷங்க எத்தனை பேர் எத்தனை ஊரில் வேறு வேறு நாட்டில் வேறு வேறு வகையில் வேறு வேறு கலரில் வேறு வேறு ஷேப்பில் இருந்தாலும் தேர் ஆல் ஹேவிங் அ காமன் ஃபீச்சர். ஸோ அந்த காமன் ஃபீச்சர்ஸ் இருக்கிறனால இதெல்லாம் ஒரு ஸ்பீஷியஸ், ஹியூமன்லாம் ஒரு ஸ்பீஷியஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போது லைனில் நிறைய வெரைட்டி இருக்கும். த சேம் வே டர்ட்டில்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு பேர் வச்சு டிஃப்ரெண்ட் டர்ட்டில்ஸ் நம்ம பார்த்தோம். ஸோ இது எல்லாமே ஒரு வகையான ஸ்பீஷியஸ், அதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது இல்லையா. ஸோ அதெல்லாம் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா இன் காமன் ஃபீச்சர்ஸ் இருக்கக்கூடிய குரூப் ஆஃப் அனிமல்ஸை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ஸ்பீஷியஸ் அப்படின்னு சொல்லுவோம். கோஸ்டல், லேண்ட் பை த எட்ஜ் ஆஃப் த சீ. சீயோட அந்த விளிம்போரம் கரையோரம் அதெல்லாம் என்னென்னு சொல்லுவாங்கன்னா கோஸ்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஐ திங்க் திஸ் இஸ் ஆலிவ் ரைட்லி. Aribada. In most parts of the world, olive ridley come ashore alone to lay their eggs. However, Odisha is one of only 3 places in the world where phenomenon known as mass nesting or Aribada takes place. On certain nights during the nesting season, thousands of female turtles come ashore simultaneously to lay their eggs on particular beaches. ஸோ இந்த உலகத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஆலிவ் ரைட்லி அப்படிங்கிறது மட்டும்தான் தனியாக வந்து முட்டையிடக்கூடிய ஒரு டர்ட்டில்ஸில் தனியாக வந்து முட்டை எடுக்கக்கூடியது அப்படின்னு சொன்னால் அது இதுதான். ஆனால் இந்த ஆலிவ் ரைட்லியே ஒடிசாவில் 3 அந்த மாஸ் நெஸ்டிங் அப்படிங்கிறது வந்து ஒரு இடத்துல நடக்கும். மாஸ் நெஸ்டிங்னு சொல்லலாம், அப்படின்னா அரிபடா அப்படின்னு அந்த விஷயத்த சொல்லலாம். நிறையா ஒரு thousands ஆஃப் ஃபீமேல் டர்ட்டில்ஸ் வந்து ஒன்றா அந்த இடத்துக்கு வந்து முட்டையிடும். ஸோ ஒரு பர்டிகுலர் பீச்சில் மட்டும். ஸோ அப்போ அந்த ஒடிசாவில் அந்த பர்டிகுலர் பிளேஸில் மட்டும் அப்படி நடக்கும். மற்ற இடத்துலலாம் வந்து ஆலிவ் ரைட்லி வந்து தனியாக போய் தான் பண்ணுது. ஆனால் இந்த இடத்துல மட்டும் மாஸ் நெஸ்டிங் பண்ணுது. ஸோ thousands ஆஃப் ஃபீமேல் டர்ட்டில்ஸ் வந்து ஒன்றா போயிட்டு தே ஆர் லேயிங் எக்ஸ். ஓகே, ஸோ வித் திஸ் நம்ம வந்து இந்த செக்ஷன் 1 நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமேட்டுக்கு இருக்கக்கூடிய செக்ஷன் 2 வந்து நாளைக்கு அடுத்த வேறொரு வீடியோவில் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். வில் பி மீட்டிங் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. Until then, it's bye from me, Amakshya. Bye.